அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸுடன் பேசிய மணிவேல் ஹரீஷ் கொடுத்த டேப்லெட்டை யமுனாவிற்கு தர ஏற்பாடு செய்திருந்தார். இன்னொரு பக்கம் ஷோபா மாலதியை அழைத்து வந்து ரூமில் அமர வைத்திருக்க மணிவேல் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஷோபா அந்த டேப்லெட்டை எவ்வாறு யமுனாவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த நர்ஸிடம் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தாள். அதே ரூமின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த ஹரீஷ் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்று அவனுக்கு சரியாக காரணம் தெரியாவிட்டாலும் மணிவேலும் மாலதியும் பேசிக்கொள்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு முன்பு காதலித்து பிரிந்த காதலர்கள் போல தோன்றினார்கள். மணிவேல் அப்பாவுக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும் போலையே நினைத்த ஹரீஷ் தனக்குள் சிரித்து கொண்டான். அப்போது திடீரென லிங்கத்திடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது. உன் ஒய்ஃபையும் ஃப்ரெண்டையும் நான் ஏற்கனவே காப்பாற்றிட்டேன். அவங்கள எங்கே விடணும்னு நீ சொல்கிறியோ என்னோட ஆளுங்க அங்கே சேர்த்துருவாங்க என்ற லிங்கம். ஹரீஷ், இப்போ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி செஞ்சுட்டேன். நீயும் சொன்னதை செய்வேன்னு நம்புகிறேன் என்றார். கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே டேப்லெட் ஃபார்முலாவை நான் உங்ககிட்ட தரேன். ஹரீஷ் உற்சாகத்துடன் அவரிடம் சொன்னான். இந்த ஃபார்முலாவை சஞ்சய் கையில் தருவதை விட நாட்டிற்கு பயன்படும் வகையில் கவர்மெண்ட்டிற்கு தருவது ஒரு வகையில் அவனுக்கு சந்தோஷம்தான். எல்லாவற்றையும் விட அவனுடைய மனைவி காப்பாற்றப்பட்டு விட்டாள் என்ற மகிழ்ச்சி இத்தனை நாட்கள் அவனுடைய இதயத்தில் குத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய முள்ளை அகற்றியது போல் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் உன்னோட தனிப்பட்ட விஷயங்களை தலையிடுறேன்னு நினைக்காத. ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ண நினைக்கிறேன். மோகன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இரு. ஏன்னா உன்கிட்ட இருக்க ஃபார்முலாவை தேடி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதனால் உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போதைக்கு அவங்கள காப்பாற்றிட்டாலும் அந்த சஞ்சய் உன்கிட்ட இருக்க ஃபார்முலாவை வாங்க வேற ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் ட்ரை பண்ணுவான். லிங்கம் எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்து கூறி அவனை எச்சரித்தார். எனக்கு நல்லாவே புரியுது சார், நான் பார்த்துக்கிறேன் என ஹரீஷ் ஃபோனை கட் செய்து விட்டு தீபக்கிற்கு அழைத்து பேசினான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் யோசித்தவன் உடனடியாக சென்னைக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். இதற்கு மேல் அவனால் சந்தனாவை பார்க்காமல் இருக்க முடியாது. உறுதியாக முடிவெடுத்தவன் மெதுவாக மணிவேலின் பக்கத்தில் சென்று தன் விருப்பத்தை பற்றி சொன்னான். அவனுடைய நிலையை புரிந்து கொண்டவர் தன்னுடைய காரில் ஒன்றை எடுத்துக்கொண்டு போகச் சொன்னார். சரி என்ற ஹரீஷ் நேராக அவருடைய வீட்டிற்கு சென்று யாரையும் அழைக்காமல் தனியாக ஒரு காரை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினான். பாதி தூரம் சென்ற ஹரீஷ் தன் காரை நோக்கி அன்றைக்கு போலவே ஒரு வெளிச்ச கீற்று வரவும், ச்சே, இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஸ்டைலை கூட மாற்றி தொலைய மாட்டேங்கிறானுங்க என சலித்து கொண்டே பக்கத்தில் வேறு எந்த வாகனமும் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கார் கதவை திறந்து வெளியில் குதித்தான். சில நொடிகள் தானாக சென்ற கார் அந்த பெரிய குண்டு பட்டு தீ பிடித்ததில் அப்படியே கவிழ்ந்து சில முறை உருண்டது. அதை அலட்சியமாக பார்த்தபடி சட்டையில் இருந்த தூசியை தட்டிவிட்டபடி எழுந்த ஹரீஷ், இதோட 2வது காரு. இவனுங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறானுங்களா இல்லை பாம் தயாரிக்கிறதையே பிஸ்னஸாக வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அவனை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. முணுமுணுத்த ஹரீஷ் தான் ஹைவேயை ஒட்டிய ஒரு காட்டு பகுதியில் இருப்பதை உணர்ந்தான். அப்போது எஸ் என்று கத்தியபடி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்த சிலர் அந்த காட்டு பகுதியில் அமைந்திருந்த மரங்களுக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தனர். அதில் ஒருவன் ஃபோன் மூலமாக யாருக்கோ தகவல் தெரிவிக்க, வேலை முடிஞ்சிருச்சா? குட், அங்கிருந்து சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. அப்புறம் எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்டுறாமல் கவனமாக இருங்க. தொலைபேசியின் மறுமுனையில் இருந்து உற்சாகமாக குரல் வந்தது. சரிங்க பாஸ் என்றவன், நாம் எல்லாரும் கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி நல்ல ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. நம்மளை பற்றின எந்த ஒரு சின்ன தடயமும் இருக்கக்கூடாது என்று கூற அவனுடைய ஆட்கள் சுற்றுமுற்றும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தனர். ஏண்டா, உங்களுக்கெல்லாம் வீட்டில் புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிற வேலைலாம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடியே வால் பிடிச்சு சுற்றுறீங்க? உங்களுக்கே அது போர் அடிக்கலையா? கஜினி முகமது மாதிரி விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நானும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் காண்டானன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களில் ஒருத்தம் கூட உயிரோட மிஞ்ச மாட்டீங்க. திடீரென அவர்களுக்கு முன்னால் வந்து குதித்த ஹரீஷ் இடுப்பில் கை வைத்து கர்ஜிக்க ஒரு நிமிடம் அந்த அடியாட்கள் 5 பேரும் அரண்டு போய்விட்டனர். நீ எப்படிங்க? நீ காருக்குள்ளே தானே இருந்த? ஃபோன் பேசியவன் பயத்துடன் கேட்க, அந்த கேள்வியை நான் கேட்கணும். நான் பாட்டுக்கு கார் ஓட்டிகிட்டு தானே இருந்தேன். எப்போ பார்த்தாலும் என் வழியிலேயே குறுக்க வந்துட்டே இருக்கீங்க. நானே ரொம்ப நாள் கழித்து என் பேபி மாவை பார்க்க போகிற சந்தோஷத்தில் போய்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? நான் மட்டும் எப்போவும் ஆக்ஷன் மூட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கணுமாடா? ஒரே மாதிரி ஃபைட்டை திரும்ப திரும்ப பண்ணி ஆல்ரெடி வெறுத்து போயிருக்கேன்.
அதனால் நான் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாவே உண்மையை சொல்லுங்க என்ற ஹரிஷ் அங்கிருந்த ஒரு தாழ்ந்த மரக்கிளையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி கெத்தாக அவர்களை பார்த்தான். அவ்வளவு பெரிய குண்டு போட்டு கார் உருண்டு விழுந்ததையும் கண்ணால் பார்த்தவர்கள் அதன் சுவடு கொஞ்சம் கூட இல்லாமல் ஏதோ ராட்சசன் போல தங்கள் முன்னால் வந்து நிற்பவனை பார்த்து பீதியில் உறைந்து போயிருந்தார்கள். ஏன்னா நிஜமாவே இவன் மனுஷன்தானே, ஏதோ ஒரு மந்திரவாதிக்கு 7 உயிர் இருக்குமாமே, அது மாதிரி இவன் மட்டும் என்ன நடந்தாலும் திரும்பவும் கல் மாதிரி வந்து நிற்கிறான். ஒருவேளை செத்து ஆவியாக வந்திருப்பானோ, எதுக்கும் கால் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அந்த கூட்டத்தில் கொஞ்சம் வெள்ளந்தியாய் இருந்த ஒருவன் பக்கத்தில் இருந்தவரிடம் கிசுகிசுக்க, அட எரும மாட, அவன்தான் நம்ம மூஞ்சியில் உதைக்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கானே, இதில் உனக்கு தனியாக சந்தேகம் வரையா? அவன் பக்கத்தில் இருந்தவன் கோபத்தில் தீயாய் அவனை முறைத்தான். அங்கே என்ன ரகசிய பேச்சுவார்த்தை? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. ஹரிஷ் நக்கலாக சொல்ல, என்ன என்ன உனக்கு தெரியணும் என்றான் ஹரிஷுக்கு நேர் எதிராக நின்றவன். உனக்கு என்ன எல்லாத்தையும் டபுளாக பேசுகிற வியாதியா என கிண்டல் செய்த ஹரிஷ், அதான் என்னை கொல்றதுக்கு உங்களை யார் அனுப்புனாங்கங்கிற உண்மை. அந்த சஞ்சய் மோகனா இல்லை சிவபாலனா? அதுவும் இல்லைனா இப்போ புதுசாக முளைச்சிருக்க அந்த பீமா குரூப்பா? கேட்டபடி ஹரிஷ் அந்த மரக்கிளையின் மீது நன்றாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். சந்தனாவும் அக்ஷராவும் மீட்கப்பட்ட உண்மை தெரிந்ததிலிருந்து அவன் கொஞ்சம் நல்ல மூடில் இருந்தான். அதனால்தான் அவர்களுடன் உட்கார்ந்து சவகாசமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தான். அப்போது பக்கத்தில் இருந்த மரத்தின் பின்னால் ஏதோ சத்தம் கேட்க, உங்களில் இன்னும் சில பேர் நிழலில் ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் உங்களை மறைச்சிக்க ட்ரை பண்ண வேண்டாம். எல்லோரும் வெளியே வாங்க. ஏன்னா இப்போதைக்கு குழந்தைங்க மாதிரி கண்ணாமூச்சி விளையாடலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹரிஷ் கிண்டலாக சொல்ல, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்த 5 பேரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவ்வளவு நேரம் அவர்கள் 5 பேர் மட்டும்தான் அந்த காட்டுக்குள் ஒளிந்திருப்பதாக நினைத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தெரியாமல் இன்னும் சிலரும் அங்கு ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஹரிஷ் அந்த காட்டு பகுதியில் கால் எடுத்து வைக்கும் போதே அந்த 5 பேர் மட்டும் இல்லாமல் காட்டுக்குள் இன்னும் நிறைய பேர் மறைந்திருப்பதை ஏற்கனவே உணர்ந்திருந்தான். ஓ, உங்களை தவிர வேற ஆளுங்க இருக்கிறது உங்களுக்கே தெரியாதா? அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தனித்தனி குரூப் அப்படிதானே? ஹரிஷ் நக்கலாக கேட்க, அதற்குள் அந்த காட்டுப்பகுதியில் இருந்து இன்னும் 20 பேர் வெளியில் வந்து அவர்களை சுற்றி வளைத்தனர். ஓகே, அவ்வளோதானா? இன்னும் யாராவது பாக்கி இருக்கீங்களா? ஹரிஷ் மீண்டும் கத்த, அது அந்த காட்டின் 4 திசைகளிலும் எதிரொலித்தது. இத்தனை பேர் வந்து நின்றும் அவன் கொஞ்சம் கூட பயமில்லாமல் இருப்பதை பார்த்த அந்த கூட்டத்தினர் குழப்பமடைந்தார்கள். நீங்கள் எல்லாருமே என்னை கொல்ல வந்திருக்கிறதுனால முதல்ல அவங்க டீமை பற்றி தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியமாக உங்களை யார் அனுப்புனாங்கன்னு சொல்லுங்கள் என அவன் கேட்க, அவர்கள் எல்லோரும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர். ஆட சொல்லுங்கப்பா. அப்படி சொன்னாதானே நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் என்னை கொன்னாலும் அதை யார் செஞ்சதுன்னு ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியும். ஹரிஷ் சிரித்துக்கொண்டே சொல்ல, அவர்கள் அவனை ஒரு பேயை பார்ப்பது போல பார்த்தனர். இன்னொரு பக்கம் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியின் தலைமையகத்தில் கடுமையான சண்டை நடந்து கொண்டு இருந்தது. உத்தரன், இப்போவே நீ சரணடைஞ்சிரு, இன்னைக்கோட உங்கள் சென்ட்ரல் அகாடமிக்கு முடிவு காலம் வந்துருச்சு என டெவில் கேங்கின் சார்ஜென்ட் கூறினான். அதுவும் கனவுல கூட நடக்காது. நீங்கள் வேணால் நான் இல்லாததை சாதகமாக பயன்படுத்தி பதுங்கி இருந்து என் காலேஜ் மேலே அட்டாக் நடத்தியிருக்கலாம். ஆனால் நான் உங்கள் எல்லாரையும் அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போக விட மாட்டேன். நாம் 2 பேரும் ஒன்றா செத்து போனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் போராடியே தீர்வேன் சொன்ன உத்தரன் தன் வாளை சுழற்றினான். அவன் ஒவ்வொரு முறை வாளை சுழற்றும் போதும் குறைந்தது 2 பேராவது தரையில் வீழ்ந்தனர். அப்படின்னா இதுக்கு மேலே பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. உண்மையிலேயே நீ எவ்வளோ பலசாலிங்கிறத நான் இன்னைக்கு சோதிச்சு பார்த்துட்றேன் சொன்ன அந்த சார்ஜென்ட் வேகமாக ஓடி வந்து உத்தரனுக்கு முன்னால் குதித்தான். சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியில் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்க உத்தரனும் டெவில் கேங்கின் சார்ஜென்ட்டும் எதிரெதிரே நின்றனர். இன்னைக்கு உன்னோட பலம் என்னன்னு சோதிச்சு பார்த்துட்றேன் சொன்னபடி அந்த சார்ஜென்ட் உத்தரனின் உடலை 2ஆக கிழிக்கும் நோக்கத்துடன் வாளை வீசினான். அப்போது திடீரென தூரத்திலிருந்து, உனக்கு எவ்வளோ தைரியம் என்று ஒரு ஆவேச குரல் கேட்க சார்ஜென்ட்டின் கவனம் சிதறியது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட உத்தரன் தன் கையில் இருந்த கூரிய வாளால் எதிராளியின் இடுப்பில் கோடு போட்டான். உடனே அந்த சார்ஜென்ட் வலி தாங்க முடியாமல் ஒரு முணுமுணுப்போடு பின்வாங்கினான். அப்படியே தன் இடுப்பு காயத்தை குனிந்து பார்த்தவன், மற்றவங்க ரெடியா இல்லாதப்போ அவங்களை அட்டாக் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? இதைத்தான் உன்னோட மரியாதையான நேர்மையான காலேஜ் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குதா என்று கோபமாக கேட்டான். இதை நீ சொல்கிற பாரு,
அதுதான் பெரிய காமெடி. இந்த நாட்டிலேயே சக்தி வாய்ந்த எங்கள் அமைப்போட கொள்கைகளை பற்றி நீ கேள்வி கேட்குறியா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். சொன்னபடி நக்கலாக சிரித்தான் உத்தரன். தகுதியை பற்றி நீ பேசுறியா உத்தரன்? இந்த சண்டையில் நீ என்ன மாதிரியான கீழ்த்தரமான தந்திரங்களை செஞ்சான்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் உன்ன மாதிரிலாம் இல்லை. எங்கள் அமைப்பு ரொம்ப பழமையானது தான். உங்களோட கடுமையாக நாங்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறோம் என்ற சார்ஜென்ட் ஒரு இரத்த உறைதல் டேப்லெட்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான். அது அவன் உடலில் இருந்து மேலும் இரத்தம் வீணாகாமல் தடுத்தது. அதன் பிறகு மீண்டும் அவன் உத்தரனை தாக்கப் போக அப்போது நூற்றுக்கணக்கான அம்புகள் ஒரே நேரத்தில் வானத்தில் இருந்து பொழிந்து டெவில் கேங்கின் ஆட்களை தாக்கியது. சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியில் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்க உத்தரனும் டெவில் கேங்கின் சார்ஜென்ட்டும் எதிரெதிரே நின்றனர். இன்னைக்கு உன்னோட பலம் என்னன்னு சோதிச்சு பார்த்துறேன். சொன்னபடி அந்த சார்ஜென்ட் உத்தரனின் உடலை இரண்டாக கிழிக்கும் நோக்கத்துடன் வாளை வீசினான். அப்போது திடீரென தூரத்திலிருந்து உனக்கு எவ்வளோ தைரியம் என்று ஒரு ஆவேச குரல் கேட்க சார்ஜென்ட்டின் கவனம் சிதறியது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட உத்தரன் தன் கையில் இருந்த கூரிய வாளால் எதிராளியின் இடுப்பில் கோடு போட்டான். உடனே அந்த சார்ஜென்ட் வலி தாங்க முடியாமல் ஒரு முணுமுணுப்போடு பின்வாங்கினான். அப்படியே தன் இடுப்பு காயத்தை குனிந்து பார்த்தவன், மற்றவங்க ரெடியா இல்லாதப்போ அவங்களை அட்டாக் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? இதைத்தான் உன்னோட மரியாதையான நேர்மையான காலேஜ் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குதா என்று கோபமாக கேட்டான். இதை நீ சொல்கிற பாரு, அதுதான் பெரிய காமெடி. இந்த நாட்டிலேயே சக்தி வாய்ந்த எங்கள் அமைப்போட கொள்கைகளை பற்றி நீ கேள்வி கேட்குறியா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். சொன்னபடி நக்கலாக சிரித்தான் உத்தரன். தகுதியை பற்றி நீ பேசுறியா உத்தரன்? இந்த சண்டையில் நீ என்ன மாதிரியான கீழ்த்தரமான தந்திரங்களை செஞ்சான்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் உன்ன மாதிரிலாம் இல்லை. எங்கள் அமைப்பு ரொம்ப பழமையானது தான். உங்களோட கடுமையாக நாங்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறோம் என்ற சார்ஜென்ட் ஒரு இரத்த உறைதல் டேப்லெட்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான். அது அவன் உடலில் இருந்து மேலும் இரத்தம் வீணாகாமல் தடுத்தது. அதன் பிறகு மீண்டும் அவன் உத்தரனை தாக்கப் போக அப்போது நூற்றுக்கணக்கான அம்புகள் ஒரே நேரத்தில் வானத்தில் இருந்து பொழிந்து டெவில் கேங்கின் ஆட்களை தாக்கியது. எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கே தனது படையுடன் முகில் வந்து கொண்டிருந்தான். சென்ட்ரல் ஹீலிங் அகாடமி முற்றிலும் அழியும் நிலையில் இருந்த அந்த கடைசி நேரத்தில் அவர்களை கை கொடுத்து காப்பாற்றுவதற்காக நேச்சுரல் மெடிசன் ஸ்கூலில் இருந்து ஆதரவு வந்து சேர்ந்தது. உத்தரன், எப்படி இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கேட்ட முகிலின் குரல் அந்த மலை முழுவதும் எதிரொலித்தது. இப்போது சென்ட்ரல் ஹீலிங் அகாடமி மற்றும் டெவில் கேங் இரண்டுமே பெரும் இழப்பை சந்தித்த நிலையில் இரண்டு பக்கமும் தங்கள் காயங்களை சரி செய்து கொள்வதற்காக சிறிது நேரம் சண்டை நிறுத்தப்பட்டது. சென்னையில் இருந்த ஹரிஷின் 7 ஸ்டார் ஹோட்டல் வாசலில் தீபக், தர்ஷினி மற்றும் ஸ்ரீதர் மூவரும் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். சந்தனாவும் அக்ஷராவும் மீட்கப்பட்ட செய்தியை கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் ஹரிஷ் ஃபோன் செய்து தீபக்கிற்கு சொல்லியிருந்தான். தீபக் அதை ஸ்ரீதருக்கு தெரிவிக்க கொஞ்ச நேரத்தில் அவனும் அங்கு வந்து சேர்ந்திருந்தான். அப்போதிருந்து 3 பேரும் அந்த வாசலில்தான் நின்று கொண்டிருந்தனர். கடைசியாக 2 பெண்களையும் சிலர் அழைத்து வருவதை பார்த்து 3 பேரும் அவசரமாக அவர்களிடம் ஓடினார்கள். அங்கே சந்தனாவும் அக்ஷராவும் எந்த காயமும் இன்றி நன்றாக இருப்பதை பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு நிம்மதியான மூச்சே வந்தது. சந்தனா மேம், அக்ஷரா மேம், உங்கள் 2 பேரையும் என்னால் காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸ்ரீதர் மரியாதையுடன் தலையை குனிந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்களை காப்பாற்ற முடியல, அதுக்காக ரியலி சாரி. ஸ்ரீதரை போல பணிவாக இல்லை என்றாலும் தீபக்கின் குரல் லேசான குற்ற உணர்வுடன் ஆனால் உறுதியாக ஒலித்தது. அதை கேட்டதும் சந்தனா ஒரு கணம் திகைத்து போனாள். ஒரு காலத்தில் தன்னுடைய பாட்டி தீபக்கை எந்த அளவிற்கு மரியாதையுடன் நடத்தினார் என்பதை அவள் கண்கூடாக பார்த்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது அதே தீபக் அவளிடம் ரொம்பவே மரியாதையுடன் நடந்து கொண்டதை பார்க்கும்போது அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவதென்றே தெரியவில்லை. இது நடந்து கொண்டு இருந்தபோது அவர்களை காப்பாற்றி கூட்டி வந்த ரீப்பர் ஸ்குவாட் மெம்பர்கள் அமைதியாக இருந்தனர். சந்தனா எதுவும் பேசாமல் இருப்பதைக் கண்டு ஸ்ரீதரே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். சந்தனா மேம், என்னோட பேர் ஸ்ரீதர், ஹரிஷ் சாரோட அசிஸ்டண்ட். உங்கள் 2 பேரையும் காப்பாற்றுற பொறுப்பை உங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒப்படைச்சார். நாங்களும் ரொம்ப நாளாக தேடி கடைசியாக உங்களை கடத்தி வச்சுருந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் அங்கே வரத்துக்குள்ளே உங்களை வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸ்ரீதர் சொல்லிக்கொண்டே போக குடியிருப்பு பகுதியில் இருந்து தாங்கள் ஏன் திடீரென மாளிகைக்கு மாற்றப்பட்டோம் என்ற விஷயம் சந்தனாவிற்கும் அக்ஷராவிற்கும் அப்போதுதான் புரிந்தது. பரவாயில்ல, நீங்கள் அதுக்காக என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லை. நீங்கள் 2 பேரும் எங்களை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? நீங்கள் உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னு நான் ஹரிஷ் கிட்ட சொல்கிறேன். சந்தனா கூற இருவரும் நன்றியுடன் அவளை பார்த்தனர். அப்போதுதான் ஸ்ரீதர் முகத்தை நன்றாக பார்த்தவள், நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் என்று நினைவுபடுத்த முயன்றாள். அப்போதுதான் சந்தனா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளுடைய அம்மா வாங்கிய கடன் விஷயமாக தான் மிரட்டச் சென்ற விஷயம் ஸ்ரீதருக்கு ஞாபகம் வந்தது. அது நாம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் அது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது.
அதுக்கப்புறம் தான் நான் ஹரிஷ் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அப்புறம் இப்போ நான் அந்த மாதிரிலாம் இல்லை மேம் என்று அவன் சங்கடத்துடன் கூற, அப்போது சந்தனா உயிருக்கு போராடும் நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் அவளுக்கும் அந்த சம்பவம் சரியாக ஞாபகம் வரவில்லை. அதனால் சரி என்று விட்டுவிட்டாள். அதன்பின் அவளுடைய கண்கள் அவர்களுக்கு பின்னால் ஒரு தேடுதலுடன் அலைபாய, அவளுடைய மனதை புரிந்து கொண்டவள் போல, ஆமா ஹரிஷ் எங்க என்று கேட்டாள் அக்ஷரா. சார் ஒரு முக்கியமான விஷயமா சிவகங்கைக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டதுனால உடனே இங்கே வர முடியல. அதனால் நீங்கள் 2 பேரும் தயவு செஞ்சு அவரை தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக எங்கள் எல்லாரையும் அவர் தான் ஏற்பாடு பண்ணார். ஸ்ரீதர் முடிந்தவரை சிச்சுவேஷனை விளக்க சந்தனாவின் மனது எதையோ இழந்தது போல இருந்தது. ஹரி சிவகங்கையில் இருக்கானா? ஏதோ பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போகிறேன்னு தானே என்கிட்ட சொன்னான். அப்படியே பார்த்தாலும் என்னை விட முக்கியமான விஷயம் அங்கே என்ன இருக்கும்? சந்தனாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அதற்குள் தர்ஷினி முன்னால் வந்து தன் தோழியை அணைத்து கொண்டாள். சந்தனா, இதை பற்றிலாம் நீ அதிகமாக யோசிக்காத. ஹரிஷ் ஒரு விஷயத்தை செஞ்சா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது உனக்கே நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் ஹரிஷ் வந்ததும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நீ எங்ககிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்க, அதுதான் முக்கியம் என்று அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தாள். அது ஓரளவுக்கு வேலையும் செய்தது. தர்ஷினி சொல்கிறது சரிதான். இதுவரைக்கும் ஹரிஷ் நமக்கு புரியாமல் செஞ்ச எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு. அப்போல்லாம் நாம தான் அவசரப்பட்டு அவனை தப்பாக நினச்சிட்டோம். இந்த டைம் அப்படி நடக்கக்கூடாது. எதுக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். எதுவாக இருந்தாலும் ஹரிஷ் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் நினைத்தவள் தன் தோழியை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள். அப்போதுதான் தீபக்கிற்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வர ஒரு பெரும் மூச்சுடன் சந்தனாவை பார்த்தான். சந்தனா, இதை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் சொல்லாமல் இருந்தாலும் சரியாக வராது. நீ உன் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோ. ஏஜே ஃபேமிலி வீட்டில் நடந்த ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டதா சொல்கிறாங்க. நடந்த சம்பவத்தை பற்றி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சரியான தகவல் எதுவும் கிடைக்கல. அந்த தீ விபத்துக்கு பின்னாடி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அது கொலையாக இருக்கத்தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தீபக் தனக்கு தெரிந்த விஷயங்களை பொறுமையாக எடுத்து கூற சந்தனாவின் உடல் நடுங்கியது. என்னது அப்படின்னா பாட்டி, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே வா? கண்களில் நீர் நிறைய அழுகையில் உதடுகள் துடிக்க அவள் கேட்டாள். ஆம் என்று தலையை மட்டும் தீபக் அசைக்க சந்தனாவின் கண்களில் நிற்காமல் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. வீட்டில் இருந்து எல்லாமே மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. யாரோட உடம்பையும் கண்டுபிடிக்க கூட முடியல. தீபக் வருத்தத்துடன் சொல்ல, அப்போ என்னோட அம்மா என்று தூக்கி வாரி போட நிமிர்ந்தாள் சந்தனா. இதற்கிடையில் சிவகங்கையின் புறநகர் பகுதியில் இருந்த அந்த காடு ஒரே பரபரப்பாக காட்சியளித்தது. பலர் அடிபட்டு கீழே கிடக்க அவர்களின் முகம் தாங்க முடியாத வலியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. மேலும் அவர்கள் ஒவ்வொருவரின் கண்களிலும் ஹரிஷை பற்றிய அதிர்ச்சி தெரிந்தது. சின்ன பையன்தானே, எளிதாக தோற்கடித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்திருக்க ஹரிஷின் ஒவ்வொரு அடியும் இடி போல விழுந்தது. கடைசி வரை அவர்களின் விரல் நுனி கூட அவன் மேல் படவில்லை. அடிபட்டு கீழே கிடந்த ஒருவன் ஹரிஷை ஒரு பிசாசை பார்ப்பது போல பார்த்தான். கால் உடைந்து நடக்க முடியாமல் கிடந்த அவன் முடிந்தவரை ஹரிஷிடமிருந்து தள்ளிச் செல்ல விரும்பி அடிபட்ட தன் காலை இழுத்தபடியே தவழ்ந்தான். சொல்லு, யார் நீ? அவன் முன் வந்து நின்ற ஹரிஷ் அவன் கண்களை பார்த்து கேட்டான். அவன் மீது முதலாக அட்டாக் செய்தவர்கள் யார் என அவன் ஏற்கனவே கண்டுபிடித்திருந்தான். அவர்கள் சஞ்சய் மோகனால் அனுப்பப்பட்டவர்கள். இப்போது இந்த 2வது குழுவை பற்றி அவன் கேட்க, ப்ளீஸ் என்னை கொன்றாத என்று கைகளை கூப்பியபடி கெஞ்சி அந்த மனிதன் முற்றிலும் பயந்து போயிருந்தான். அவனுடைய கண்களில் விவரிக்க முடியாத அளவுக்கு பயம் தெரிந்தது. இப்போதைக்கு உன்னை கொல்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஆனால் என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அடுத்த 2 செகண்ட்ல நீ எதுவும் சொல்லலைனா அதுக்கப்புறம் உன்னோட உயிருக்கான உத்தரவாதத்தை என்னால் தர முடியாது என்று ஹரிஷின் கண்களில் கொஞ்சம் கூட பரிதாபம் தெரியவில்லை. அவர்களை அவன் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் இப்படி தொடர்ந்து தான் குறிவைக்கப்படுவதை நினைத்து அவன் மிகவும் எரிச்சல் அடைய தொடங்கியிருந்தான். ஒன்று பாம் போடுறீங்க, இல்லைனா 4-5 தடிமாடுங்க சேர்ந்து என்னை அடிக்க வரீங்க. இதை தவிர உங்கள் முதலாளிக்கு என்னை கொல்றதுக்கு வேற எந்த ஐடியாவுமே கிடைக்கலையா? சலிப்புடன் கேட்ட ஹரிஷ் அவனை உதைப்பதற்காக காலை ஓங்கினான். அந்த உதை தன் மீது பட்டால் என்ன நடக்கும் என்பதை உணர்ந்த அந்த அடியாள், நாங்கள் பீமா கேங்க சேர்ந்தவங்க, சிவபாலன் சார் தான் உன்னை கொல்றதுக்கு பணம் கொடுத்தாரு என்று பயத்தில் உண்மையை உளறினான். அதை கேட்டு ஹரிஷ் முகத்தை சுளிக்க, நீ என்னை கொல்லக்கூடாது. ஏன்னா நான் பீமா கேங் இன்சார்ஜோட மருமகன். எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என் மாமா உன்னை சும்மாவே விட மாட்டார். அவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டே ஹரிஷை எச்சரித்தான். ஓ, உன்னோட மாமா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா? ஆனால் பாரு, எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. கிண்டலாக சொன்ன ஹரிஷ் அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இது உன் மாமா பேரை சொல்லி என்னை மிரட்டினதுக்காக. அப்புறம் நான் உன் மாமாவுக்கு பயந்துட்டுலாம் உன்னை உயிரோட விடலை. உன்ன மாதிரி ஒரு கோழையை கொல்றது எனக்கு தான் அவமானம் என்ற ஹரிஷ் அவனுடைய அடிபடாத காலில் ஓங்கி ஒரு உதை விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். 2 அடிகள் எடுத்து வைத்தவன் திடீரென யோசனையில் நெற்றி சுருங்க அங்கேயே நின்றான். அப்படியே திரும்பியவன்,
பக்கத்தில் இருந்து ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்தவனை பிடித்து வெளியே இழுத்தான். அந்த நபர் எவ்வளவு முயற்சி செய்தும் ஹரிஷின் பிடியில் இருந்து தன் கையை விடுவிக்க முடியவில்லை. யார் நீ கேட்ட ஹரிஷ் அங்கிருந்து நகர்வதற்கு அவசரப்படவில்லை. ஹரிஷ் நினைக்காமல் தன்னுடைய கையை அவனிடமிருந்து விடுவிக்க முடியாதென்பதை புரிந்து கொண்ட அந்த நபர் போராடுவதை நிறுத்திவிட்டு மெதுவாக நிமிர்ந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஹரிஷ், நீ என்னை காயப்படுத்த முடியாது. என்னோட பேர் ஜவஹர். நானும் உன்ன மாதிரி ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்தவன் தான் என்று தைரியமாக அவன் கூற, நீ ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்தவன் சொன்னால் நான் உடனே அதை நம்பிடணுமா? பதிலுக்கு ஹரிஷ் சந்தேகத்துடன் அவனை மேலும் கீழுமாக பார்த்தான். உடனே அந்த ஜவஹருடைய முகம் தீவிரமாக மாறியது. ஓடுற ஆற்றுல ஆழமாக மூழ்குவோம் என அவன் கூற, ஆனால் நம்ம மனசை விட ஆழமானது எதுவுமே இல்லை. ஹரிஷ் உடனடியாக பதிலுக்கு சொன்னார். இந்த உலகத்தில் நீதியை காப்பாற்ற நம்ம மனசாட்சியோட ஒன்றா சேர்ந்து செயல்படணும். ஜவஹர் மீண்டும் கூற, ஆமாம், தீமைக்கு எதிராக எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்று ஹரிஷ் இப்போது ஜவஹரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தி கொண்டார். இந்த 4 வரிகளும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் காலேஜிற்கு வெளியே இருக்கும்போது தங்கள் காலேஜை சேர்ந்த மற்றவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள இந்த வரிகளை கோட் வேர்ட்ஸாக பயன்படுத்தினார்கள். சரி, நீ ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்தவன் தாங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உனக்கு இங்கே என்ன வேலை? என்னை உளவு பார்க்க வந்தியா? ஹரிஷ் அவனுடைய முகத்திற்கு நேராக கேட்க, நீ இந்த ஊரை விட்டு வெளியே வந்த உடனே உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நம்ம காலேஜோட டீன் சத்யன் சாரும் வைஸ் பிரசிடென்ட் நாதன் சாரும் சேர்ந்து மொத்த காலேஜுக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஜவஹர் ஒரு பதட்டத்துடன் விளக்கினார். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷின் ஃபைட் சீக்வன்ஸை தன் 2 கண்களாலும் பார்த்திருந்த அவனால் ஹரிஷிடம் இயல்பாக பேச முடியவில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 20 பேருக்கு மேலே சேர்த்து எங்களை ஒரு டீமாக அனுப்பி வச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியவும் எல்லாரையும் அவசரமாக சென்னைக்கு திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ உன்னை கூட்டிகிட்டு போக நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு தான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தான். அப்படியா, இப்போ என்னை பார்த்துட்டல, நீ உடனே சென்னைக்கு திரும்பிப்போ. எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து அவங்க 2 பேரையும் பார்க்குறேன்னு சொல்லு என்றான் ஹரிஷ். அவர்கள் 2 பேரும் ஒரே காலேஜை சேர்ந்தவர்கள் என்பதால் ஜவஹருடன் சண்டையிடும் எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை. இல்லை ஹரிஷ், உன்னை கண்டிப்பாக சென்னைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு அவங்க எனக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ நீ என் கூட வந்து தான் ஆகணும். நீ எப்படி அவங்களோட வார்த்தையை மீற நினைக்கிற? அவ்வளவு நேரம் இருந்த பயத்தை மறந்துவிட்டு ஜவஹர் தைரியமாகவே பேசினார். உண்மையில் அவனும் ஒரு வீரன்தான். அவ்வளவு பேரையும் ஹரிஷ் ஒரே ஆளாக அடித்ததை பார்த்து லேசாக தயங்கினான். மற்றபடி தனக்கிடப்பட்ட கட்டளையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற வேகம் அவனுக்கு நிறையவே இருந்தது. இப்போ நான் அவன் கூட வரமாட்டேன்னு சொன்னேன், உனக்கு என்ன செய்கிறது ஐடியா? ஹரிஷ் தன் புருவங்களை கேள்வியாய் உயர்த்தியபடி கேட்க ஜவஹர் ஒரு திகைப்புடன் அவனை பார்த்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.